Taste the Daily. தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், கோதாவரி, காவிரி, பாலாறு நதிகளை இணைப்பது உள்ளிட்ட தேசிய நதிநீர் திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்றும், இது தொடர்பாக ஏதேனும் குழு அமைக்கப்பட்டுள்ளதா, அப்படி குழு அமைத்திருந்தால் அந்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை ஏதேனும் உள்ளதா என்றும், அப்படி இருந்தால் அதன் விவரங்களையும், இல்லை என்றால் அதற்கான காரணங்களையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் ஒவ்வொரு திட்டத்திலும் பணிகளை தொடங்க அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்த திட்டத்திற்கு அரசாங்கம் ஏதேனும் நிதி ஒதுக்கியுள்ளதா என்றும், அப்படி செய்திருந்தால் அதன் விவரங்கள் குறித்தும், இல்லை என்றால் அதற்கான காரணங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய ஜல்சக்தி அமைச்சர், நாட்டில் 30 இடங்களில் நதிகளை இணைக்க முடிவெடுத்து அவற்றிற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகளை தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தற்போது இந்த திட்டத்திற்கு சுமார் 44,605 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த திட்டத்திற்காக சுமார் 1,369 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்காக உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவை இது தொடர்பாக கலந்தாலோசித்து கோதாவரி, காவிரி, பெண்ணார் இணைப்பு உள்ளிட்ட 5 நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது என்றும், காவிரி இணைப்பு திட்டத்தின் மூலம் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்கள் திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக நதிகள் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளையும் ஒழிக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு எடுத்தது உண்மையா என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளையும் ஒழிக்க ரயில்வே அமைச்சகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு எடுத்தது உண்மையா எனவும், தமிழ்நாட்டில் உள்ள ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளின் விவரங்கள் என்ன எனவும், அனைத்து ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளை ஒழிக்க ரயில்வே அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்ன எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ரயில்வே தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், தமிழ்நாடு உட்பட இந்திய ரயில்வேயின் அகலப்பாதை வலையமைப்பின் ஓடும் பாதையில் உள்ள அனைத்து ஆளில்லா லெவல் கிராசிங்குகளும் 2019 ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் அகற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒப்பந்த வேளாண்மை அனுமதிக்கப்படுகிறதா என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் ஒப்பந்த வேளாண்மை அனுமதிக்கப்படுகிறதா எனவும், அப்படியெனில் அதன் விவரங்கள் என்ன எனவும், இல்லையென்றால் ஒப்பந்த வேளாண்மையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக முன்மொழியப்பட்ட நடவடிக்கை என்ன எனவும், சில நிறுவனங்கள் ஒப்பந்த வேளாண்மையில் ஈடுபடுவதை அரசு அறிந்திருக்கிறதா எனவும், அத்தகைய நிறுவனங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த விவசாய மற்றும் விவசாயிகள் நலன்துறை அமைச்சர், வேளாண்மை மற்றும் விவசாய சந்தைப்படுத்தல் என்பது மாநிலத்திற்கு உட்பட்டது எனவும், 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்கள் APMC சட்டங்களில் ஒப்பந்த வேளாண்மை விதிகளுக்கு உதவும் ஏற்பாடுகளை செய்துள்ளன எனவும் பதிலளித்துள்ளார். மேலும் ஒப்பந்த வேளாண்மை நிதியுதவி நிறுவனங்களை பதிவு செய்தல், ஒப்பந்த வேளாண்மை ஒப்பந்தங்களை பதிவு செய்தல் மற்றும் விவசாயிகளின் நிலத்திற்கு இழப்பீடு வழங்குதல் ஆகியவற்றிற்கான ஒப்பந்தத்தில் இருந்து எழும் எந்த ஒரு தகராறும் நடுவர் மற்றும் தகராறு தீர்வு வழிமுறையின்படி தீர்க்கப்படும் எனவும் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு உட்பட நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் குடிநீர் பற்றாக்குறை குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கடும் குடிநீர் பற்றாக்குறை உள்ளது உண்மையா எனவும்,
குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ஜலசக்திக்கான மாநில அமைச்சர், நாட்டின் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் போதுமான அளவு தரம் மற்றும் வழக்கமான மற்றும் நீண்டகால அடிப்படையில் பாதுகாப்பான குழாய் நீரை வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளது எனவும், இதற்காக அரசு 2019 ஜல்ஜீவன் மிஷனை தொடங்கியது எனவும், இந்த திட்டம் தமிழ்நாடு உட்பட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் 2019 ஜல்ஜீவன் மிஷன் தொடக்கத்தில் 3.23 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு மட்டுமே குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதாகவும், 4/2/2025 நிலவரப்படி ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் சுமார் 12.21 கோடி கூடுதல் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஜல்ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட போது 21.76 லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் இருந்த நிலையில் பின்னர் சுமார் 88.94 லட்சம் கூடுதல் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பதிலளித்துள்ளார். Taste the Daily.